பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் எப்படியாவது உங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று ஆண்டவர் உதவி செய்தார், முயற்சி எடுத்த பொழுது. இந்த நாட்களிலே பல தேவனுடைய பிள்ளைகள் பலவிதமான உபத்திரவத்தின் வழியாக கடந்து போயிட்டுருக்காங்க. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் பல கஷ்டங்கள் பாடுகள். ஆண்டவருடைய பிள்ளைகளை சற்று நெருக்குகிறான். ஆனாலும் கூட ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் அவர்களை கைவிட மாட்டார். அவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் மிக பெரியவனைகளாக, இட் வில் பி வெரி பிக். சின்ன ஆசீர்வாதம்லாம் தான் பிள்ளைகளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுறாரு. உலகப்புறமான மக்கள் டக்கு டக்குன்னு அந்த சின்ன ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு, பார்த்தியா எனக்கு உடனே கிடச்சிச்சு, பார்த்தியா பார்த்தியா நான் எப்படி சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு பெருமை பாராட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் அதெல்லாம் எசப்ப கழித்து போட்டது. வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் என் பையனுக்கு வேண்டாம், இதெல்லாம் என் பிள்ளைக்கு வேண்டாம். என் பிள்ளைகளுக்கு மிக சிறப்பானதை கொடுப்பேன், மிக பெரிதானதை கொடுப்பேன் என்று ஆண்டவர் நினைக்கின்றார். அதனால தான் இவ்வளவு தாமதங்கள், இவ்வளவு பிரச்சனைகள். உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே நாம் உபத்திரவங்கள் மத்தியில் பொறுமையாக இருப்போம் என்றால் தேவன் நமக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டம் பகுதி ஜனங்களே, உங்களை தேடி அடியார் நான் வருகிறேன். ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமை என்று மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக அந்தோணியார் கோயில் போகிற வழியில் அந்த ஒய்எம்சி இருக்கிறது. உள்ளே வந்தோடனே கேன்டீன், ஹனி, தேன் விற்கிற கடைலாம் இருக்கும். அதில் நேராக வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டான அதில் ரைட் சைடில் மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்காக நான் காத்திருப்பேன். கூட்டம் முடிந்ததும் தனித்தனியாய் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் அடியார் கர்த்தருடைய வார்த்தையை ஜெபித்து தீர்க்கதரிசனமாய் கொண்டு வருவேன். எல்லாருக்கும் ஆண்டவர் பேசுவார். வயிற்றுக்கும் நிறைய நல்ல சாப்பாடு காத்திருக்கிறது. ஒன்று கவலை இல்லை. நீங்கள் தாராளமாய் புறப்பட்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அநேகருக்கு அது அடைக்கலான் பட்டணமாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை யாராவது விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். தினந்தோறும் அங்கே சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. தினந்தோறும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் வந்து அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோம். எப்போ வேணுனாலும் தேவனுடைய மாளிகையில் போய் ஜெபிச்சுக்கலாம். ஆண்டவர் பக்கத்திலே தான் இருக்கிறார். பலிபீடம் பக்கத்திலே தான் இருக்குது.
ஆண்டவர் நமக்கு தப்புவிப்பதற்கு அங்கே இருக்கிறார். எனவே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் அவர்களுக்கு நம்முடைய முதியோர் இல்லத்தை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய இடங்கள் இருக்கின்றன, தாராளமாய் வந்து சேரலாம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். நீங்களும் கூட தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஜெபங்கள் பெரிய காரியங்களை செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 8:34, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை மிகவும் கவர்ந்த வசனங்களில் இதுவும் ஒன்று. நித்தமும் என் வாசல் நிலையருகே காத்திருந்து. என்னைக்காவது ஒரு நாள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோம், வந்துடுறோம், அப்புறம் ஆண்டரை மறந்துடுறோம். இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக கன்வென்ஷன் வச்சுருந்தா நம்ம போகிறோம், மறந்துடுறோம். அப்படி அல்ல. ஆண்டவரை தேடுவது என்பது அப்படி அல்லவே அல்ல. நித்தமும் நாம் கண் விழித்திருந்து, நித்தமும் ஆண்டவருடைய பாதத்தண்டை காத்திருந்து நாம் அவரை தேடுகின்ற பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நம்முடைய அன்பு, ஆண்டவருக்காக நம்முடைய அன்பு மாறாததாக இருக்க வேண்டும். அது கிணற்று தண்ணீரை போல ஊற்றெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறது அப்பொழுதெல்லாம் ஆண்டு சமூகத்துக்கு ஓடணும். எப்பொழுதெல்லாம் முடியுதோ அப்பொழுதெல்லாம் இயேசுவே இயேசுவே என்று அழைக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் மேலே இருந்து உங்களை பார்ப்பார், உங்கள்கிட்ட பிரியம் கொள்ளுவார், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். எந்த மனிதனுக்கும் கொடுத்திடாத கிருபைகளை, இரக்கங்களை உங்களுக்கு தருவார். ஆண்டவர் வானலாக உங்களை உயர்த்துவார். நீங்கள் அப்பொழுது அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். லூக்கா 19வது அதிகாரம் 1வது வசனம் முதல். அவர் எரிகோவிலே பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையிலே ஐயக்காரருக்கு தலைவன் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகீவ் எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காண கூடாமல். இயேசு எரியோ எனப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறார். எரியோ அப்படின்னாலே சபிக்கப்பட்ட ஒரு இடம். அதை பைபிளில் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த சாபங்களையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றிடலாமா, அங்கே இருக்கிற மக்களுக்கு புதுவாழ்வு கொடுத்துடலாமாங்கிற நல்ல எண்ணத்தில் இயேசு அதன் வழியாக கடந்து போனார். சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றவே ஆண்டவர் இயேசு வந்தார். எப்படியாவது என் பிள்ளைக்கு சுகம் கொடுத்துடலாமா, எப்படியாவது என் பிள்ளைக்கு இந்த வேலையை கொடுத்துடலாமா, ஆசீர்வாதத்தை கொடுத்துடலாமா, எப்படியாவது என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்துடலாமா, கட்டளையிட்டுடலாமா, எப்படியாவது அவனை வாழாக்காமல் தலையாக்கிடலாமா, அவனுக்கு சொந்தமாக வீட்டை கொடுத்துடலாமா, அந்த பிஸ்னஸை கொடுத்துடலாமா, எப்படியாவது என் பிள்ளையை உயர்த்தி விட்டுடலாமா என்று ஆண்டவர் உங்களை தேடியும் வருகிறவராக இருக்கின்றார். எனக்கு வாழ்க்கை ஒரே சாபமாகிவிட்டது, என் முற்பிதாக்கள் சாபங்கள் என்னை தொடர்கிறது, என் வாலிபத்தின் பாவங்கள் இப்பொழுது என்னை தொடர்கிறது, எனக்கு தாங்க முடியவில்லை, இந்த வியாதியை தாங்க முடியவில்லை, ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டு போய்விட்டது, என் சரீரம் சபிக்கப்பட்டு போய்விட்டது, எனக்கு ஸ்ட்ரோக் வந்து விட்டது, எனக்கு கைகால் விளங்கவில்லை, எனக்கு வேலைக்கு போக முடியவில்லை, சம்பாதிக்க முடியவில்லை, மிகவும் சோர்வாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, எனக்கு எல்லாம் எதிராகிவிட்டதே, நான் அதமாகி போனேனே, நான் சாபமாகி போனேனே, நான் இப்படி நடக்கும் என்று நினைக்கவே இல்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரு நல்ல செய்தி. உங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் வகை தேடுகிறார். உங்களையும் தேடி அவர் வருகின்றவராக இருக்கின்றார். சாபங்களில் மத்தியில் வாழ்பவர்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போட விரும்புகிறார். அவர் புரட்டி போட விரும்பும் பொழுது யாராலே அதை தடுக்க முடியும் என்பதுதான் இந்த நாளின் கேள்வி. அவர் அப்படி வாராரும் கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துல இருந்த ஒரு மனிதன் தான் சகையு. இஸ் நேம் இஸ் சகையஸ். பெரிய ஒரு சீஃப் டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலித்து கொடுக்குறார். அப்பொழுது ரோமர்கள் தான் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த கிங்டம் வாஸ் ரோமன்ஸ். யூதர்களை ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு, அந்த ரோமர்களுக்கு யூதர்களிட்டிருந்து ஏராளமான பணத்தை வரியாக வசூலித்து, இரத்தத்தை குடித்து ஏராளமான பணத்தை சேர்த்து மிகவும் பெரிய பணக்காரனாக மாறியிருந்தவர் தான் இந்த சகையும். பணத்தை நிறைய இவங்கிட்ட பிடுங்கினதுனாலையும், இவர் பெரிய பணக்காரர் ஆகிட்டதுனாலையும் மக்கள் அவர் மேலே கண் வைத்து மிகவும் கோபம் கொண்டு இவரை மிகவும் வெறுத்து, ஐயோ இந்த சகைவா இப்படிப்பட்ட மோசமானவனை, அயோக்கிய பைய அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் எல்லாரும் இருந்தாங்க, இந்த சகையும் இருந்தார். இந்த சகைவுக்கு, இந்த பணக்காரனுக்கு ஆயக்காரர்களின் தலைவராக இருந்திருக்கிறார். இவர் நிச்சயமாக திறமைசாலியாக தான் இருந்திருக்கணும். அவருக்கு இயேசுவை காண வேண்டும் எனப்பட்ட ஒரு எண்ணம் வந்ததாம்.
அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் ஏழைகள் தான் ஆண்டவரை தேடுவார்கள், கஷ்டப்பட்டவர்கள் தான் உட்கார்ந்து பொறுமையாக உட்கார்ந்து கூட்டத்தில் துவக்கு முதல் கடைசி மட்டுமா உட்கார்ந்துருப்பாங்க. கஷ்டப்பட்டவங்க தான் டிவி சேனலில் ஆண்டோட நியூஸை பார்ப்பாங்க. வியாதியஸ்தர்கள் தான் ஐயா யாராவது வந்து எனக்கு ஜோமன மாட்டாங்களான்னு கேட்பாங்க. நம்ம தப்பாக நினைக்கிறோம். இதே போல் ஆயக்காரர்களின் தலைவனும் வரி வசூலிப்பின் தலைவனும் ஆகிய சகையை கூட ஆண்டவரை தேடினாங்க. ஆண்டவரை பார்க்க வகை தேடலாம், இயேசுவின் முகத்தை பார்த்து விடலாமா, ஒரு சந்தோஷத்தை பெற்று விடலாமா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. இயேசுவை குறித்து யாராவது அறிவிக்க மாட்டார்களா என்று சொல்லி. நான் படித்த இதே ஸ்கூலில், நேசரத் மர்காசி ஸ்கூலில் படித்த ஒருவர், பக்கத்து கிராமத்தை சார்ந்தவர், பிறகு சென்னைக்கு போய் மிகப்பெரிய தொழிலதிபராய் மாறினார். அவர் ஆரம்பித்த அந்த பிஸ்னஸ் இப்போ உலகம் முழுக்க இருக்குது. பயங்கர செல்வந்தராக மாறினார். அது கிளைகள் எல்லாம் பெருகின, பணம் பெருகின. அவருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அவருக்கு, அதனால் அவர் சிறைச்சாலைலாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்தில் தான் என் ஆசிரியர் ஸ்கூலில் ஓபிஐலேருந்து, ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன்லேருந்து கட்டணம் கட்டுவதற்காக அவர்கிட்ட நிதி கேட்க போனாங்க. தாராளமாய் கொடுத்தார். அப்பொழுது இங்கிருந்து போனவன், நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா ஐயா என்று கேட்டார். இல்லை, அவர் ஆண்டரை அறியாத ஒரு மனிதன், வேறு ஒரு பின்புலத்திலேருந்து வருவோம். தாராளமாய் ஜெபிங்கள்னு சொல்லி சொன்னாரா. பார்த்தீங்கன்னா, இங்கே ஜெபிக்க அவங்க கணத்திலிருந்து பார்த்தானா அவர் அழுது கொண்டே இருந்தாராம், கையெடுத்து கும்பிட்டு கொண்டே இருந்தாராம். அவர் பெரிய பணக்காரர். ஜெபித்த பொழுது அவரும் மனமுருகி வேண்டினார், இயேசுவை தேடினார், கண்ணீர் வடித்தார். இந்த சாட்சி அவங்க சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெரிய பணக்காரர்கள் கூட இயேசுவை தேடுகிறார்கள். ஐயா, எனக்கு அவர் விமோச்சனம் தர மாட்டாரா, என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வர மாட்டாரா. ஏழைகளுக்கும் நம்மை போன்ற சாதாரண சாமானியர்களுக்கும் வேறு விதமான பிரச்சனைகள், பணக்காரர்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள். நமக்கு நம்முடைய பிரச்சனை பெரிதாகி தெரிகிறது, அவர்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் அதிகமாக தெரிகிறது. இவரும் கூட இயேசுவை தேடினாரா, தேடிய பார்க்க வகை தேடினாரா. பாருங்க, குள்ளனா இருந்து துள்ளி துள்ளி பார்த்தாரா, முடியலையா. ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் முயற்சி எடுக்கிறார், இயேசுவை பார்த்துடணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறார், முடியல. மிகவும் ட்ரை பண்ணி அது முடியாமல் போகுது. அந்த அளவுக்கு அவர் முயற்சி எடுத்தாராம். என்னை தேடி வரட்டும் என்று அவர் இருக்கவில்லை, மாறாக தேடி பார்க்குறார், முடியல. நிறைய பேர் இன்றைக்கி இயேசுவை தேடி பார்க்குறாங்க, ஜோமனி பார்க்குறாங்க, சர்ச்சுக்கு வந்து பார்க்குறாங்க. வராதவங்க, சர்ச்சுக்கே பக்கமே வராதவங்க வந்து பார்க்குறாங்க, முழங்கால் போட்டு பார்க்குறாங்க, கையெடுத்து கும்பிட்டு பார்க்குறாங்க, ஊழியக்காரன்ட்டு சொல்லி ஜெபிக்க பார்க்குறாங்க. முடியல. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல, வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியல. அதனால் அவங்கெல்லாம் சோர்ந்து போகிறாங்க. சகையுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியாக அவர் துள்ளி குதித்த பொழுது அவரால் பார்க்க முடியவில்லை. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. இவர் இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கார், இவருக்கு அசிஸ்டன்ஸ் இல்லைன்னா நண்பர்கள்லாம் இருந்திருப்பாங்கன்னா அவங்க தூக்கி விட்டுருப்பாங்க, இல்லைன்னா தோளில் ஏறி நின்று பாரியான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி யாருமே அங்கே இருந்ததாக நான் வாசிக்கவில்லை. இதுதான் அவர்கிட்ட உள்ள மைனஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். he was able to make money but he was not able to make friends. ஏராளமான பணத்தை சம்பாதிக்க தெரிந்த அந்த சகைவுக்கு நண்பர்களை சம்பாதிக்க தெரியவில்லை. அழிந்து போகும் உலகப் பொருட்களினால் நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார் பொருட்டு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மேக் ஃப்ரெண்ட்ஸ். படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, வசிக்கிற இடத்துல நண்பர்களை உண்டாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுதான் ஆண்டுடைய கட்டளையாக இருக்கிறது. ஏராளமான நண்பர்களை உண்டாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வந்து நிற்கும்படியாக, உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களை தாங்கும்படியாக, உங்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கும்படியாக நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். சகைவை தூக்கி விட்டுருக்கலாம், கட்டையாக இருக்கிறீங்க, எங்கள் தோளில் ஏறி நிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே அப்படி யாரும் சம்பாதிக்கலை. அதனால தான் அவரால் அந்த இடத்துல வெற்றி பண்ண முடியல. முதல் பகுதியில், அன்பு நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற பணத்தை வைத்து கொடுங்கள், சாப்பாடு கொடுங்க, உதவி செய்யுங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, போய் பாருங்கள், விசாரிங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் வரும்பொழுது பக்கத்தில் போய் நில்லுங்க. அப்படி உள்ளத்தில் அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு எப்பொழுதும் பிரயோஜனமாக இருக்கும். நண்பர்கள் சம்பாதிக்காமலே வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இதே மாதிரி துள்ளி துள்ளி குதித்தால் கூட நம்மாலே சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரலாம், நமக்கு நெருக்கடிகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், உதவி இல்லாமல் போய்விடலாம். எனவே 4 பேர் நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். யார் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழாதபடிக்கு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ள நாம் பிரயாசப்படுறோம். யார் வேணாலும் பார்த்தா மரியாதையாக நாம் இருப்போம். யார் விஷ் பண்ணாலும் நம்ம விஷ் பண்ணுவோம். நானாக ரோட்டில் போகும்போது, காலேஜில் போகும்போது யார் என்னை பார்த்து விஷ் பண்ணுறவங்களும் நான் முதல்ல விஷ் பண்ணிடுவேன்.
காலேஜில் போனாலும் ஸ்வீப்பர்ஸ்லாம் அவங்க விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே விஷ் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஜூனியர்ஸ் விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே விஷ் பண்ணிடுவேன். இதற்கு என்னை விஷ் பண்ணாதான் நான் விஷ் பண்ணணும் அப்படிலாம் எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு சிலர் அப்படி உட்காந்துருப்பாங்க காரில், 7 ஜனங்கள் கும்பிட்டுட்டே இருப்பாங்க, பார்க்காத மாதிரி எப்படி போயிட்டே இருப்பாங்க. அதனால ஒன்று கிடைக்க போவதில்லைங்க. நம்மளை விஷ் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது, பார்க்காத மாதிரி இருக்கிறதுனால என்ன கிடைக்க போகிறது? ஒன்றும் கிடைக்க போவதில்லை. நண்பர்களை சம்பாதித்து கொண்டால் அது மிகவும் நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இங்கே இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நண்பர்களை சம்பாதிக்கலை, சாபங்களை சம்பாதிச்சிருக்கார், பணத்தை சம்பாதிச்சிருக்காரு, வீடு மாளிகைகளை சம்பாதிச்சிருக்காரு, எல்லாம் சம்பாதிச்சார். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சம்பாதிக்கலை. பணத்தை சம்பாதிக்கும் போதே கூடவே சாபத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார், தவறான வழியில் சம்பாதித்து. நம்ம பணத்தை தான் சம்பாதிக்கணும், சாபத்தை சம்பாதிச்சிடக்கூடாது. யாரோ கண்ணீர் வடித்து அந்த பணத்தை நம்ம எடுத்து கொண்டு வந்திருப்போம் என்றால் அது சாபமாக மாறிவிடும். நம்ம வச்சிருக்கிற பணம் சாபமான பணமாக இருக்க வேண்டாம். அப்படி ஒரு பணம் நமக்கு தேவையில்லை. ஆசீர்வாதமான பணத்தை எனக்கு தாருங்களையா என்று நான் கேட்போம். பாருங்கள், அங்கே 4ஆம் வசனம். அவர் போகும் வழியில் முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவர் எனக்கு ரொம்ப பாராட்டணும்னு சொல்லி தோணுச்சு. அங்கே பார்க்குறாரு, துள்ளி துள்ளி பார்க்குறாரு, குச்சி பார்க்குறாரு, முடியல. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருப்போம்னா எதுக்கு இந்த ஆண்டவரை பார்க்கணும்? நானும் பெரிய ஆள், குதிச்சு பார்த்துட்டேன், முடியல. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், அவருக்கு பின்னால் 1000 பேர் போகிறாங்க, போட்டோம், எனக்கு என்ன, நான் என் வேலையை பார்க்க போகிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் போனோன்னா கூட கொஞ்சம் ஒரு வீடு வாங்கிடலாமே, ஒரு இதில் பார்த்துடலாமே, அப்படி நம்ம போயிருப்போம். ஆனால் அவர் அப்படி அல்ல. என்னை பலர் தடுத்தாலும், எனக்கு பல சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் இயேசுவை பார்ப்பேன்னு வேகமாய் ஓடினாராம். ஓடி இந்த ரோட்டில் தான் வரார், இப்படி தான் வருவார்னு சொல்லி வேகமாக ஓடி போகிறாருங்க. வழியில் ஒரு காட்டத்தி மரம் இருக்குது, அதை பிடிச்சி சரசரன்னு மேலே ஏறி நின்றுட்டு ஏசு இப்படி தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தாராம். மனம் இருந்தால் வழி உண்டு. இஃப் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. எல்லாம் சேர்ந்துட முடியாது. பாவங்கள் தடுக்கலாம், சாபங்கள் தடுக்கலாம், மக்கள் தடுக்கலாம். ஏய் சகையை உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனை பேர் நம்மை தடுத்தாலும் நமக்குள்ளே ஒரு போராடுகின்ற குணம் இருக்கும் என்றால் நாம் நிச்சயமாக இயேசுவை பார்க்கலாம். நிச்சயமாக எதை வேண்டுமென்றாலும் பார்க்கலாம். அவர் ஓடி அங்கே வேகமாக போகும்போது ஒரு காட்டத்தி மரம் அவருக்காக காத்திருந்தது. நீ ஏறு, என் மேலே ஏறு, நான் உனக்கு இயேசுவை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அது இடம் கொடுத்தது. உடனே அவர் ஏறினார், மேலே ஏறி ரெடியாக இருந்துட்டார் இயேசு வரும்போது பார்க்கத்தக்கதாக. நமக்காக காட்டத்தி மரங்கள் காத்திருக்கிறது என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். நமக்கு இயேசுவை காண்பிக்கும்படியாக, நமக்கு ஆசீர்வாதங்களை காண்பிக்கும்படியாக, நம்மை உயர்த்தி வைக்கும்படியாக காட்டத்தி மரங்கள் இருக்கிறது. ஆனால் அது பக்கத்தில் இருக்காது, தூரத்தில் இருக்கும். அதுக்கு ஓடி போக வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், போராட வேண்டும். எப்படியாவது நான் இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். அது இருக்கும் என்றால் காட்டத்தி மரங்கள் நமக்காக காத்திருக்கின்றன, உயர்வான இடங்கள் நமக்காக காத்திருக்கின்றன. அதிகால நேரத்தில் ஜெபிக்கணும்னு ஒரு வாஞ்சை இருந்தால் தூக்கத்தை கெடுத்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணலாம். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இரவு நேரத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்துடணுங்கிற ஒரு வெறி இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம்னாலும் கண் விழித்து ஜெபம் பண்ணலாங்க. வயதாக பலகீனங்கள், சோர்வுகள், இன்னும் மனதில் பல பாரங்கள், பல கஷ்டங்கள் இருக்கலாம். நடக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் இயேசுவை காண வேண்டும்ங்கிற வாஞ்சை இருந்துச்சுன்னா இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெபிக்கலாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மக்கள் எல்லாரும் தள்ளாங்க, ஹைட்டாகவே இல்லை, எல்லாம் மைனஸ் பாயிண்ட்ஸ் தான். அது மத்தியில் ஓடி போய் முதலாவதாக அந்த மரத்தில் ஏறி இயேசுக்கு வரக்கு முன்னூட்டியே காத்திருந்தாராம். 9 மணிக்கு சர்ச்சுனா எத்தனை மணிக்கு போகிறோம்? 8:50 போய் சகை மாதிரி முதல்ல நம்ம உட்கார்ந்துருக்குறோமா இயேசுவை பார்ப்பதற்காக? ஒரு இடத்துக்கு முதல்ல போக பழகிக்கொள்வோம் என்றால் டைம் 10 மணினா 9 மணிக்கு, 9:30 மணிக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயாவது போயிடணும். இவர் முன்பாகவே உட்கார்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம் மரத்து மேலே. இயேசு என்ன செய்தார் பாருங்கள். 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவர் வந்தோடனே இயேசு பார்க்குறாரு, மேலே சகை குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஏய் சகேஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. எத்தனையோ 1000 பேர் நிற்கிறாங்க. சகைவே, அவருக்கு எவ்வளோ செலுத்திருக்கும். என்ன ஏசு அறிவாரா? என்ன என் ஆண்டவர் பேர் சொல்லி, என்னய்யா ஏசையா என்னப்பா? அவருக்கு மூச்சு முட்டிருக்கும். என் பேரை அவருக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு பெரிய பாவி என்ற மனுஷங்க கூட இங்கே இருக்கவங்க கூட பேச மாட்டாங்க. ஆண்டவர் பேசுகிறாரு. இந்த பரிசுத்தர் என்ன பேர் சொல்லி அழைக்கிறாரு. இயேசுவே என்னய்யா அப்படின்னு கேட்டிருப்பார். இறங்கி வாப்பா, நான் நீங்கள் உன் வீட்டுக்கு வரணும், உன் கூட சாப்பிடணும். பிரியத்துக்குரியவர்களே, யாரும் செய்யாததை அங்கே சகைவு செய்தார். ஓடி போனார், மரத்தில் ஏறினார், ரிஸ்க் எடுத்தார். அதனால் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இயேசு சொல்கிற இறங்கி வா,
உன் வீட்டுக்கு நான் வரணும், உன் கூட சாப்பிடணும், உன் வீட்டில் தங்கணும், வாப்பா. எதற்காக இவ்வளவு அட்டென்ஷன் ஆண்டவர் கொடுத்தாரு? ஒய் திஸ் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு சகையஸ்? எதுக்கு ஆண்டவர் இவ்வளோ கொடுக்கணும்? அவர் அவ்வளோ முயற்சி எடுத்தாருங்க. ஓடினார், மரத்தில் ஏறினார். ப்ரெஷர் இருந்துச்சா, தலை சுத்துச்சா, சுகர் இருந்துச்சா என்னன்னு தெரியலங்க வயசான காலத்தில். ஆனால் அவர் அதெல்லாம் தாங்கி ஓடி மேலே போய் உட்கார்ந்துருந்ததுனால, யாரும் எடுக்காத ஒரு முயற்சி எடுத்ததுனால, ஒருத்தருக்கும் சிக்கிமர் ட்ரீ அந்த காட்டத்தி மரத்தில் ஏறணும் யாரும் நினைக்கல. அவர் நினைச்சார், முயற்சி எடுத்தார், யாரும் செய்யாததை அவர் செய்தார். எனவே யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இறங்கி வா, கம் டவுன், ஐ வில் ஸ்டே இன் யுவர் ஹவுஸ், ஐ வில் டைன் வித் யூ. என்றைக்கும் ஆண்டவர் முயற்சியை இக்னோர் பண்ணுறவர் கிடையாது. யாருக்கும் எடுக்காத ஒரு முயற்சியை நீங்கள் எடுப்பீங்கன்னா, அதிகாலமே ஒரே தூங்கும்போது நீங்கள் ஜெபிச்சிட்டு இருப்பீங்கன்னா, இரவு முழுவதும் களியாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், எல்லோரும் குற்றாலத்துக்கும் ஜாலி பண்ணுறதுக்கு அங்கங்கேயும் போகிற நேரத்தில் நீங்கள் அந்த சமூகத்துக்கும் ஊழியத்துக்கும் ஓடிட்டுருப்பீங்கன்னா, யாருக்கும் செய்யாத காரியங்களை உங்களுக்கு செய்வார். யாருக்கும் கொடுக்காத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். உங்களை வானலாக ஆண்டவர் உயர்த்துவார். உங்கள் வீட்டில் வந்து தங்குவேன் என்று சொல்லுவார். உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். உங்களை சந்தோஷப்படுத்துவார். நான் இயேசுன்னு சொல்லிட்டு இந்த சகைவுக்கு நான் நெருக்கமானவன். ஐ எம் வெரி க்ளோஸ் டு கிறிஸ்டோபர். இந்த சகோதரிக்கு நான் ரொம்ப நெருக்கமானவன், இந்த சகோதரனுக்கு நான் நெருக்கமானவர்னு சொல்லி எல்லாரும் காமிப்பார். அந்த பாக்கியெல்லாம் எப்படியா கிடைக்கும் நான் வேகமாக ஓடி வந்து பார்த்தாலே போதும் என்று நான் நினைக்கின்றேன். தீத்துக்குதியரில் இப்படியாக அங்கே ஒரு அருமையான ஒரு சூழல் உருவாகிறது. அப்படி உருவானோடனே அவர் கீழே இறங்கி வேகமாக இறங்கி வந்தோடனே மக்கள் என்ன சொன்னாங்க பாருங்கள். 6வது வசனம், சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரையும் ஒரு பாவியான மனுஷத்தில் தங்கும்படி போனார் என்று முறைமுறுத்தார். உடனே மக்கள் முறைமுறுத்துறாங்க, இவன் பெரிய பாவி, இவன் பெரிய அயோக்கிய பையன், இவன் வீட்டுக்காக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேவலமாக பேசுகிறாங்க. மக்கள் வாய் இருக்கு பாருங்கள், நாரவாய், அது பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு மக்கள் ஏதோ ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, பேசுகிறாரு, போகிறாரு, ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி அமைதியாக இருக்கலாமே, நம்ம வீட்டுக்கு ஒரு வந்தால் நல்லாயிருக்கும். இவன் பெரிய பாவி, இவன் வீட்டுக்கு போகிறாரு, உடனே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. மக்கள் ஒருவேளை இயேசு அவர் சந்திக்கலைன்னா, வீட்டுக்கு கூட்டு போகலன்னா பேசியிருக்க மாட்டாங்க. இயேசு வந்ததுனால உடனே அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. உலகம் எப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. மேலேருந்து இறங்கி வா அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளும் எல்லா கோபம், எல்லா எரிச்சல், எல்லா கவலைகள், எல்லா பாரங்கள் எல்லாத்திலிருந்து இறங்கி வரணும். நான் யார் தெரியுமா, நான் இந்த ஊருக்காரன் தெரியுமா, என் அப்பா யார் தெரியுமா, என் சர்ச்சு எவ்வளோ பெரிய சர்ச்சு தெரியுமா, அந்த பெருமையிலேருந்து நம்ம கீழே இறங்கி வரணும். நிறைய பேர் மேலேயே ஏறி நிற்கிறாங்க, கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. இறங்கி வரணுங்க, அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 8வது வசனம், சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக எடுத்து கொண்டதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். உடனே அவருக்கு கோவம் வந்துடுது. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு, நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன், என் ஆஸ்தியில் பாதியை கொடுத்துட்றேன். ஏசப்போடைய அன்பு பண்ணால தான் சொத்துக்கள் இந்த மாதிரி எதுவுமே அவருக்கு பெருசாக தெரில. அவருக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு மன மாறுதல் உண்டாகுது. உடனே சொல்கிறார், காசு எனக்கு மேட்ரே இல்லை, நாளத்தனையாக திருப்பி கொடுக்குறேன், என் ஆஸ்தியை பாதியை கொடுக்குறேன். Nobody has declared like this. யாரும் பைபிள் இப்படி சொன்னது இல்லைங்க. சகைவு வந்த மனிதன், எதிர்பார்க்காத மனிதன் அப்படி சொல்கிறாரு. கற்பாரிலேருந்து தண்ணி வருது, நான் அப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. இயேசு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவர் ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டார். பரலோகத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில், இயேசு நம்முடைய வீட்டுக்கு வருகிற நேரத்தில் சகைவை போல என்ன மாற்றங்கள் நடந்தது. எதையெல்லாம் நம்ம விட்டு கொடுத்தோம். அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. பாஸ்தி பாதி பேச்சு எல்லாத்தையும் 4 மடங்கு கொடுத்தா என்னங்க இருக்கும்? ஒன்றும் இருக்காது. ஆனாலும் அவர் அதெல்லாம் விட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தார். நாம் என்ன காரியங்களிலே மாற்றம் அடைந்திருக்கிறோம், எவைகளை விட்டு கொடுத்துருக்குறோன்னு பாருங்கள். விட்டு கொடுப்பீர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பெரிய இடம் இருக்கும். கோபங்களை விட்டு கொடுங்க, பெருமைகளை விட்டு கொடுங்க, பிறரை அழிக்கணும்னு நினைக்காதீங்க, அன்பாக இருக்க பழகுங்க, ஏசப்படைய ஊழியத்தில் வாஞ்சியாக இருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சகியனப்பட்ட மனிதன் மூலமாக எங்களுக்கு நீர் அற்புதமான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தீர். ஆண்டவரே தோத்திரம், வயதான காலத்தில் வேகமாக ஓடினார்,
காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினார், ஏறி கிடந்தார். இயேசுவை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டுங்கிற வாஞ்சை அவரை உந்தி தள்ளியது. ஆண்டவர் எங்களுக்கும் அப்படிப்பட்ட வாஞ்சைகளை தருவீராக. உம்மை பார்க்க வேண்டுங்கிற விருப்பத்தை தருவீராக. எங்களை உம்பக்கமாக இழுத்துக்கொள்வீராக என்று சொல்லி கர்த்தாவை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை இந்த உலகம் ஒதுக்கி வைத்திருந்தாலும், வேண்டாம் என்று சொல்லி சொன்னாலும், பாவிகள் என்று சொல்லி சொன்னாலும், நீர் அவர்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஐயா. மனமாற்றம் என்பது முதலாவது உள்ளே வருகிறது, பிறகு வெளியே தெரிகிறது. முதல்ல உள்ள மனம் திரும்பினா, ரெண்டாவது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், ஏமாத்துறதெல்லாம் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவரே, பிறனுடைய பொருட்கள் எதுவும் எங்களுக்கு வேண்டாம், அது திருப்பி கொடுத்து விட. ஆண்டவரே, எங்களுக்கு இருப்பவைகள் போதும் என்று வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர், வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் படுத்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சின்ன வயது, வாழ வேண்டிய வயது, இப்படி வியாதி வந்துட்டேன், இப்படி ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, ஐயோ பாவம் என்ன செய்ய. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை எப்படியாவது தாங்கி நடத்துவீராக. அவர்களுக்கு பழைய பலனை கொடுப்பீராக. உமக்கு அது அற்பமான காரியம். எப்படியாவது அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். புது பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அதிசயங்களை காணப்படுவேன் சொன்னவர் வேலைகளை இழந்து, பணத்தை இழந்து, வருமானத்தை இழந்து, மரியாதையை இழந்து, சுகத்தை இழந்து, வீடுகளை இழந்து, கடன் பாரங்கள் மத்தியிலே வட்டிக்காரர்களுடைய கடினமான வார்த்தைகளை தாங்க முடியாதபடி உள்ள உடைந்து போய் நின்று கொண்டிருக்கிற மக்களுக்கு எப்படியாவது நிர்மாணம் இருக்கும். பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை வாழ்க்கையில். யாரும் வாழ முடியாது பணம் இல்லாமல். தகப்பனே, எல்லோருக்கும் பணம் தேவையப்பா. ஆண்டவரே, பஞ்ச காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி பஞ்சகாலங்களை முடிவு கொண்டு வந்து மறுபடியும் அவர்களை ஆசீர்வதித்து தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், வாய் பேச முடியாத பிள்ளைகள், பார்க்க முடியாத பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். மனம் இறங்கும். இந்த காலமாய் திருமணமாகாதபடி குழந்தை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள், சொந்தமாய் வீடு இல்லாத பிள்ளைகள், கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்க. வெயிலை தாங்க முடியலப்பா, நல்ல ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுங்க. வாலிபத்தின் பாவங்கள், போதை அடிமைத்தனங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனம், கெட்ட நண்பர்கள், கெட்ட வார்த்தைகளுக்கு அடிமையிலாக இருக்கிற அநேக வாலிபர்களை காண்கிறோம். சந்தியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். அப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீ உதவி செய்யும். வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. அன்றொரு இரவு தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல ஐயான்னு சொல்கிறவங்களை காப்பாற்றுங்க. சிறைச்சாலையில் ரொம்ப வருஷமாக இருக்கிற பிள்ளைகளை பத்திரமாய் அவர்களை கொண்டு வர, மனம் திரும்பி அவர்களை வைத்து பத்திரமாய் அழைத்து கொண்டு வர எதிர்பார்த்து காத்துக்கிற பிள்ளைகள் சோர்ந்து விடாதபடி இருக்க உதவி செய்யும். தற்கொலை எண்ணங்கள், கொலைவெறி எண்ணங்கள் எல்லாம் மாறி போகட்டும். உலகம் முழு இருக்கிற அத்தனை நாடுகளையும், தமிழ்நாட்டையும், இந்திய தாய் திருநாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமான தேவனுடைய பிள்ளைகள் அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜபத்தினாலே காணிக்கையில் அடைக்கலான் குறி முதியோர் இல்லத்தை தாங்குகிற அனைத்து நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, அடைக்கலான் குருவி முதியோர் தங்க அநேகர் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வருவீராக. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, மகிமைப்படுவீராக. உமக்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.